என்ன இங்க கலாட்டா நடக்குது? மெயின் சுவிட்சை யார் ஆஃப் பண்ணது? அப்ப கரண்ட் போகலையா? எனக்கு நல்லா தெரியும். லாஸ்ட்ல இதோ நான் தான் சொல்லுவீங்க. என்ன இங்க நடந்தது? நாங்க டிவில படம் பார்த்துக்கிட்டு இருந்தோமா, அப்பதான் திடீர்னு பவர் கட் ஆச்சு. அந்த நேரத்துல தான் அந்த ஜிவி வெளியில. அத பார்த்தா இப்படி இருக்குமா? ஐயோ இவ்வளவு வயசாகுது, ஆனா விளையாட்டுக்கு ஒண்ணு குறைச்சல் இல்ல உனக்கு. நீ இங்க ஜாயின் பண்ண வந்ததாவும் ஒரு சிலருக்கு கிரீடம் வச்சு குரங்காக்குனதையும் எல்லாரும் சொல்லி நான் கேட்டேன். என்ன இருந்தாலும் ரொம்ப சந்தோஷமாச்சு. இப்படி ஒரு அவதாரம் இங்க கண்டிப்பா வேணும். பாம்புக்கு கீரி புள்ளதான் செட் ஆகும். அப்புறம் நீங்க செஞ்ச அந்த வெஜிடேரியன் சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு. ரொம்ப பசிக்குது. நீ இங்க ஜாயின் பண்ண போறதா என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல. அதுதான் சர்ப்ரைஸ். உங்களோட இந்த சாப்பாடெல்லாம் பார்க்கும்போது புனேல நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமில படிச்சதெல்லாம் ஞாபகத்துக்கு வருது. மெஸ்ல இருந்து வர சாப்பாட்டுல இருந்து நான் தப்பிக்கிறதுக்காக அந்த சாப்பாடுல இருந்து தப்பிச்சு இங்க வந்து நீ சாப்பிடணும். அதானே சொல்ல வந்த? போனு. நீ எங்க போற? நான் எங்கேயும் போல. போனுன்னு ஆன்ட்டி. ஓ நீ கொஞ்சம் பாத்துக்கோமா, நான் வரேன். மாங்காய் ஊறுகாய். இவ்வளவு நேரம் இதை தானே தேடுனேன். அது எதுக்குடா கொண்டு போய் அங்க விக்கிற? ஐயோ அம்மா, என்ன காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. யாரோ குழிக்குள்ள தள்ளி விட்டுட்டாங்க. என்ன இங்க நடந்துச்சு? என்னாச்சு தாத்தா? சேர் எங்க போச்சு? 1 2 3 4 5 6 சேர் இங்க இருக்கு. இப்ப ஏன் சேர் எங்க போச்சு? என்னது இது? யார் இப்படி பண்ணா? சரி இதுல உட்காருங்க. இதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. இது இப்படி இருக்கட்டும். அப்ப மறுபடியும் விழாது இல்ல? ஒரு விஷயம் மட்டும் உறுதி, இங்க ஒரு குட்டி சத்தம் விளையாடுறான். என்ன அந்த சேர் மட்டும் அப்படி இருக்கு? இந்த சேரை இப்படிதான் செஞ்சிருக்காங்க. தேவையில்லாத விஷயத்துல மூக்க நுழைச்சேன்னு. இப்ப நீங்க கொஞ்சம் ரசம் ஊத்தி சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஐயோ, ஊத்தட்டான்னு கேட்டு இவன் மேலேயே ஊத்திட்ட. இப்பதான் ரசம் நிஜமாவே ரசமா மாறிச்சு. அப்பா கடவுளே நன்றி. சார், தேங்க்ஸ் ஃபார் த இன்ஃபர்மேஷன். ஒரு குட் நியூஸ் இருக்கு. டிபார்ட்மெண்ட்ல என்ன விஎஸ்எம்க்கு ரெக்கமெண்ட் பண்ணாங்க. உன்னோட வேலையில நீ காட்டின நேர்மைக்கான பிரதிபலன் அதுதான் உனக்கு இப்ப கிடைக்கிற பெருமைக்குரிய மெடல். இங்க பாருங்க, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நான் இந்த வீட்டுக்குள்ள வந்த நேரம் கண்டிப்பா எனக்கு ட்ரீட் வேணும்னு சொல்லிட்டேன். இத நம்ம கண்டிப்பா கொண்டாடணும். அவனும் வேணும்னு கண்டிப்பா. அவன் இல்லாம நமக்கு என்ன கொண்டாட்டம்? அதெல்லாம் நான் சொல்ல. அத நாங்க ஆம்பளைங்க முடிவு பண்ணிக்கிறோம். எதுவா இருந்தாலும் ஸ்பான்சரை நான் அறிமுகப்படுத்துறேன். அது யாரு? இதோ நிக்கிறாரு நம்ம கஞ்சன். ஜோசியக்காரன் எழுதி கொடுத்ததை நேரடியா பார்த்தாதான் உனக்கு மனசு சமாதானம் ஆகும்னு எனக்கு நல்லா தெரியும். 10ல் 8 பொருத்தம். எவ்வளவு நாள் காத்திருந்தது. அவளுக்கு இப்படி ஒரு யோகம் வந்து சேர்ந்திருக்கு. நம்மளை விட ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க அவனோட வீட்டுக்காரங்க. நம்ம வீட்டுல பந்தல் போட்டு ரொம்ப விசேஷமா கல்யாணம் பண்ணணும். அதான் என்னோட ஆசை. டேட் சீக்கிரமா ஃபிக்ஸ் பண்ணிட்டா போய் கூப்பிடுறதுக்கு லெட்டர் போடுறதுக்கு எல்லாம் சரியா இருக்கும் மாமா. அப்புறம் சொல்லல, கூப்பிடல, இந்த மாதிரி எந்த கம்ப்ளைண்ட்டும் வராம இருக்கும்ல. உண்மையை சொல்ல போனா இப்பதான் உனக்குள்ள ஒரு அம்மாவை நான் பாக்குறேன். இந்த தருணத்துக்காக நான் அவ்வளவு கடவுள்கிட்ட வேண்டியிருக்கேன். இனி எல்லாமே கடவுள் பாத்துக்குவான். ஐயோ, என்ன இது? என்னாச்சுமா? அப்படி நீ என்ன கூப்பிட கூடாது. ஒரு வாட்டி உன் அம்மா என்னோட வாழ்க்கையை கெடுத்தாங்க. அந்த மாதிரி இப்போ நீ என் பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்காத. நான் கெஞ்சி கேக்குறேன். என் பொண்ணுக்கு கிடைக்க வேண்டிய வாழ்க்கையை தடுத்துடாத. என் நிலைமை என் பொண்ணுக்கு வரக்கூடாது. அப்ப நான் யாரு? எனக்கு தெரியணும். நான் யாரு? சொல்லுங்க.
உங்களோட பொண்ணு இல்லாட்டி அப்ப நான் யாருன்னு சொல்லுங்க. நான் யாருன்னு தெரிஞ்சுக்கணும். சொல்லுங்க. அம்மாடி தாத்தா தாத்தா தாத்தா, இந்த குடும்பத்துல நான் யாரு? அவ சொன்னது உண்மைதான். நீ அவளோட பொண்ணு கிடையாது. என்னைக்கு இருந்தாலும் நீ தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு உண்மை உனக்கு தெரிய வேண்டான்னு தான் நாங்கள் மறைச்சிட்டோம். உங்க அப்பாவுக்காக, என் பையனுக்காக, அவளோட புருஷனுக்காக. அன்னைக்கு உங்க அப்பா பூனாவில் வேலை செஞ்சுட்டு இருந்தார், ராஜலட்சுமி டெல்லியில. அப்ப பூஜாவுக்கு 1 வயசு. மேஜர் சாப் வெளியே போயிருக்காரு. எனக்கு தெரியும் இப்ப எங்க இருப்பாரு. வண்டி எடுங்க. ராஜலட்சுமி, என்ன இது? அவன் என்ன இருந்தாலும் இங்க வந்துதானே ஆகணும். அப்ப பேசிக்கலாம். முடியாது, நான் இப்பவே நேரடியா பார்க்கணும். காதால நிறைய கேள்விப்பட்டேன். என் புருஷனோட கள்ள உறவு நேரடியா பார்த்து முடிவு பண்ணணும்னு நினைச்சேன். இப்ப திருப்தி ஆயிட்டேன். வேண்டாம், இந்த நொடியில இருந்து உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற உறவு முடிஞ்சு போச்சு. ஆனா என்னையும் என் பொண்ணையும் ஏமாத்தி சந்தோஷமா வாழணும்னு கனவு காணாதீங்க. எங்க பொணத்தை நீங்க கண்டிப்பா பாப்பீங்க. ஆமா, கடவுள் சத்தியமா நான் சொல்றேன். அந்த கொடுமையை நான் சத்தியமா செய்வேன். எதுக்குடா பாவி அந்த அப்பாவிக்கு எப்படி துரோகம் பண்ண? அப்பா வேண்டாம். அவ சொன்ன மாதிரி இந்த நொடியில இருந்து எனக்கு இப்படி ஒரு பையன் கிடையாது. वो औरत तुम्हारी पत्नी है क्या? यूं तुम दोनों ने मिलकर उस बेचारे को धोखा दे दिया। क्या तुम पहले से ये बात जानती हो? बोलो, कहो। मैं जानती थी। उस औरत के आंसू एक बच्चे को भी श्रापित कर देगा। तुमने हमारे कुल का नाम मिट्टी में मिला दिया। அன்னைக்கு ராத்திரியே அந்த மோசமான செய்தி எங்க காதுக்கு வந்துச்சு. இறந்து போன உங்க அம்மாவோட பணம்தான் கடைசியா நாங்க பார்த்தது. செஞ்ச தப்புக்கான தண்டனை 2 பேருமே ஏத்துக்கிட்டாங்க. என்ன மன்னிச்சுட்டேன். என் பொண்ண நீ தான் வளர்க்கணும். எதுவும் அவளுக்கு தெரியக்கூடாது. அன்னைக்கு உன்னை தன் பொண்ணா இதயத்துல ஏத்திக்கிட்டா. அடுத்த நாளே உங்க அப்பாவும் இறந்துட்டாரு. சொந்த பொண்ணு மாதிரி எதுவுமே உங்ககிட்ட சொல்லாம வளர்த்தா. ஒரு நிமிஷத்துல எல்லாத்தையும் கோவத்துல உளறிட்டா. அப்போ இந்த வீட்ல நான் யாருமே இல்லைல்ல. என்னடி நீ பேசுற? என்னதான் நீ வளர்ந்தாலும் என் பையன் உங்க அம்மா கிட்ட கொடுத்த அந்த கை குழந்தையாதான் நான் உன்னை இன்னும் பாக்குறேன். தெரிஞ்சுக்கிட்டே தான் உன்னோட எல்லா வாழுத்தனத்துக்கும் இந்த தாத்தா துணையா இருந்த. சொந்த பொண்ணு கிடையாது, இருந்தும் எவ்வளவு பாசமா என்ன வளர்த்திருக்காங்க.
இருந்தாலும் நான் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திருக்கேன். என்னால அத நல்லா வாழ வேண்டிய உங்களோட வாழ்க்கை அப்படி ஆயிடுச்சு. கிடையாது. இன்னொரு பக்கம் பார்த்தா ராஜலட்சுமியோட வாழ்க்கையை இல்லாம பண்ணது நான் தான். அந்த தப்பான உறவுல இருந்து என் பையனை திருத்தி கொண்டு வர எந்த பொருத்தமும் பார்க்காம அவனோட முறை பொண்ணையே நான் அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன். அவளுக்கு எதுவுமே தெரியாது. என்னோட சுயநலத்துக்காக அவளை நான் பலிகடா ஆக்கிட்டேன். இந்த தாத்தாவுக்கு ஒரு பரிகாரம் பண்ணணும் உன்னை வச்சு. அவ பூஜாவுக்காக ரொம்பவே ஆசைப்பட்டுட்டா. ஊர்ல போய் நானும் வாக்கு கொடுத்துட்டேன். அந்த கல்யாணம் தான் நடக்கணும். சஞ்சய் மேல உனக்கு ஏதாவது ஆசை இருந்துச்சுன்னா என்னோட செல்லம் அதெல்லாம் மறந்துடணும். இந்த தாத்தா உங்ககிட்ட கெஞ்சி கேட்கிறேன். எப்படி இருக்கு? ஐயையா, இப்ப எப்படி இருக்கு? அம்மா, இது ஒரு சேட்டு பொண்ணு. ஐயையா, என்னாச்சு? இதோ பாருங்க. ஐயோ, அம்மா, பசிக்குது. என்னடி இது கோலம்? உன்கிட்ட தான் கேக்குறேன். அம்மா சும்மா கேட்டேன். அவ பயந்தே போயிட்டாமா. அம்மா, என்னடா செல்லம், நிம்மதியா தூங்கு. செல்லம், நான் எல்லாம் தாத்தா சொன்னாரு. ஒரே ஒரு ரெக்வெஸ்ட் இருக்கு. நான் உங்க பொண்ணு இல்லைன்ற உண்மை பூஜாக்கு தெரியக்கூடாது. அம்மடி, தெரிஞ்சா அந்த நிமிஷத்துல இருந்து நான் அவளோட செல்லம் இல்லாம போயிடுவேன். என்ன மன்னிச்சிரு. எந்த காலத்துலயும் சொல்லக்கூடாதுன்னு நினைச்சேன்தான். இந்த அம்மா தப்பு பண்ணிட்டேன். எப்பவுமே உங்க ரெண்டு பேரையும் என் ரெண்டு கண்ணாதான் நினைக்கிறேன். இனிமேயும் அப்படிதான் பாப்பேன். இங்க பாரு, என் பொண்ணுக்கு அவனை அந்த அளவுக்கு பிடிக்குமா? சாச்சா, என்ன முட்டாள்தனமா இப்படி கேக்குறீங்க? நான் சும்மா ஒரு கோமாளி. உங்க பாஷையில சொல்லணும்னா ஊர் சுத்தியான இந்த பொண்ணுக்கு அந்த மாதிரி எந்த ஃபீலிங்ஸும் கிடையாது. நான் சொல்றது புரியுதா? இதெல்லாம் அந்த லூசுப்பா இருக்கால சஞ்சு, அவனை ஏமாத்துறதுக்கு தான். என் செல்லம்மா கொஞ்சம் சரிங்க. எங்கடி இருக்கா? இது வந்துட்டான் கல்யாண பொண்ணு. டேய், உனக்கு ஒரு குட் நியூஸ். உனக்கு கல்யாணம் ஆக போகுது. ஓடி. நிஜமா? அந்த லூசு யாருன்னு தெரியுமா? நம்ம சஞ்சுதான். நீ கொடுத்து வச்சவதான். என்னோட இந்த பூனைக்குட்டி அவன் ரொம்ப நல்லா பார்த்துப்பான். என்னாச்சா? கிடைச்சதா? ஹலோ கமாண்டர் சார், ஹவ் ஆர் யூ? நான் நிறைய தடவை ட்ரை பண்ணேன். நீ ஏன் என் ஃபோன் எடுக்கல? சாரி, கொஞ்சம் பிஸியா இருந்தேன். என்ன பிரச்சனை?
நீ இந்த உலகத்துல இல்லையா? விஷயமே மாறி போச்சு. என்னாச்சு? என் வீட்ல இருக்கிறவங்களும் உன் வீட்ல இருக்கிறவங்களும் கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. பொண்ணு யாருன்னு தெரியுமா? பூஜா. கங்க்ராட்ஸ். நானும் கேள்விப்பட்டேன். என்னது? நீ எதுவும் சொல்லலையா? என்ன சொல்லணும்? இல்ல, நம்மள பத்தி நமக்குள்ள நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்புற விஷயம். அப்படியா? அப்படின்னு நீ நம்பிட்ட. அப்போ என்னோட பிளான் சக்சஸ். ஞாபகம் இருக்கா அவரோட அந்த என்ட்ரி? அன்னைக்கு இந்த யூனிட் ஆளுங்க முன்னாடி இருந்து என்ன கடத்திட்டு போயிட்டு முட்டாள் கிரீடம் கொடுத்து நீ என்ன ஜோக்கர் ஆக்கிட்ட. அதான் புத்திசாலின்னு காட்டுறதுக்காக அப்படி செஞ்சீங்க. அதெல்லாம் மறக்க முடியுமா? அன்னைக்கு நான் சேலஞ்ச் பண்ணதான் இந்த யூனிட் ஆளுங்க முன்னாடியே ஒரு நல்ல ஃபோன் ஆக்கணும்னு. அது நடந்துருச்சு. ஒரு விஷயம் புரிய மாட்டேங்குது. நிஜமா இங்க என்னதான் நடக்குது? அது எங்களுக்குள்ள ஒரு சீக்ரெட் ப்ளே தான். ஹே, போட்டியில காம்ப்ளெக்ஸ் இருக்க கூடாது. ஃபூல் ஆனதை ஒத்துக்கிறதுக்கு உனக்கு ஏன் இவ்ளோ சந்தேகம்? உன் என்ன ஆதா இருந்துச்சுன்னா நான் அதை மறக்கல. ஓகே, நவ் ஐ எம் a fool. தோல்வியை நான் ஏத்துக்கிறேன். குட். உன் ப்ரோக்ராம் நடக்கட்டும். ஆமா, என்னோட இந்த முட்டாளுக்கு ஒரு பரிசு வேண்டாமா? இப்ப என்ன அந்த ஒரு முட்டாளு, நீ புத்திசாலி இல்ல. ஆனா இதான் நிஜமான பிங்கி ஷோ. நல்லா இருக்குமா? பூஜாவோட கல்யாணம் நடக்கணும். அந்த ஒரு எண்ணம் மட்டும்தான் என் மனசுல இருக்கு. நீ நினைக்கிறியா நீ பண்ணதெல்லாம் ஷோ அப்படின்னு? அந்த நம்பிட்டு போறன்னு நினைக்கிறியா? அந்த முட்டாள் கிடையாது. ஆனா அவரை எப்படியாவது நம்ப வச்சுதான் ஆகணும். உன்னால மட்டும்தான் எனக்கு உதவி செய்ய முடியும். நான் உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டுன்னு அவன்கிட்ட நீ போய் சொல்லணும். அப்படி ஒரு போய் சொன்னாதான் அவனால எல்லாத்தையும் நம்ப வைக்க முடியும். Please, எனக்காக நீ அப்படி சொல்லணும். சரிதான், பெரியவங்க சும்மாவா சொன்னாங்க 1000 பொய் சொல்லியாவது ஒரு கல்யாணத்தை பண்ணலான்னு? நான் பேசுறேன்.